நேரம் 9 மணி. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் செய்திகள். செய்தியாசிரியர் பிரியதர்ஷினி செல்வதுரை. வாசிப்பவர் அகமது எம் நசீர். முதலில் தலைப்புச் செய்திகள். கடும் காற்று மற்றும் அரபிக்கடலின் கொந்தளிப்பு குறித்து எச்சரிக்கை. ஜனாதிபதி கந்தானை புனித செபஸ்தியார் தேவாலயத்தின் அபிவிருத்தி பணிகளை பார்வையிட்டுள்ளார். மாணிக்கக்கல் மற்றும் தங்க ஆபரண தொழில்துறை தொடர்பான சட்ட விதிகள் திருத்தி அமைக்கப்படும். இலங்கையில் நெல் விளைச்சலை இரட்டிப்பாக்குவதற்கான வேலை திட்டம். அங்கவீனமுற்ற இராணுவ வீரர்களுக்கு வழங்கப்படும் உதவித்தொகையை 20% அதிகரிக்குமாறு கோரிக்கை. கடும் மழை காரணமாக இந்தியாவின் புதுடில்லியில் அன்றாட நடவடிக்கைகள் பாதிப்பு. T20 உலகக்கிண்ண கிரிக்கெட் தொடரின் இறுதிப் போட்டி தற்பொழுது நடைபெறுகின்றது. அவை தலைப்புச் செய்திகள். இனி விரிவான செய்திகள். அரபிக்கடல் பிரதேசங்களுக்கு பயணிப்பதை மறு அறிவித்தல் வரை தவிர்க்குமாறு மீனவர்கள் மற்றும் கடல்சார் தொழிலில் ஈடுபடுவோர்களுக்கு வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தல் வழங்கியுள்ளது. குறித்த கடல் பிரதேசங்களில் காற்றின் வேகம் மணித்தியாலத்திற்கு 70 முதல் 80 கிலோமீட்டர் வேகத்தில் அதிகரித்து வீசக்கூடும். இதனால் குறித்த பகுதிகளில் கடல் கொந்தளிப்பாக காணப்படும். குறித்த கடல் பகுதிகளில் தற்பொழுது மீன்பிடி நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ள மீனவர்கள் உடனடியாக கரைக்கு அல்லது பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறும் வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இன்று பிற்பகல் கந்தானை புனித செபஸ்தியார் தேவாலயத்திற்கு விஜயம் செய்து அதன் அபிவிருத்தி பணிகளை பார்வையிட்டுள்ளார். கொழும்பு உயர்மறை மாவட்ட கத்தோலிக்க அதிகளவில் பார்வையிட்டு வருகின்ற தேவாலயங்களில் கந்தானை புனித செபஸ்தியார் தேவாலயமும் ஒன்றாகும். தேவாலயத்தையும் அதனை சூழவுள்ள பகுதிகளின் வடிகால் கட்டமைப்புகளை அமைப்பதும் 6 மில்லியன் ரூபாய் செலவில் மதிப்பிடப்பட்டிருக்கின்றது. அதன் முதல் கட்ட பணியினை ஆரம்பிப்பதற்காக ஜனாதிபதி தலைமையில் 2 மில்லியன் ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. இதேவேளை நீர்கொழும்பு வீதியில் இருந்து விகாரைக்கு செல்லும் பாதை மிகவும் சேதமடைந்துள்ளது. அதனை பார்வையிட்ட ஜனாதிபதி அமைச்சர் கலாநிதி பந்துல குணவர்தன் அவர்களை தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு குறித்த வீதியினை மறுசீரமைக்குமாறு ஆலோசனை வழங்கியுள்ளார். ஏற்றுமதி மூலம் அந்நிய செலாவணியினை ஈட்டுவதற்கான புதிய கதவுகளை வர்த்தகர்களினால் திறக்க முடியும் என பிரதமர் தினேஷ் குணவர்தன தெரிவித்துள்ளார். இரத்தின கல் மற்றும் தங்க ஆபரண தொழில்துறை தொடர்பான சட்ட திட்டங்களை திருத்தி அமைத்து சலுகை மற்றும் வரி விதித்தல் தொடர்பில் மீண்டும் கவனம் செலுத்த ஜனாதிபதி தயாராக உள்ளார். இரத்தினபுரி மாவட்டத்தை மையப்படுத்தி முதல் முறையாக நடைபெற்ற சர்வதேச இரத்தினக்கல் மற்றும் தங்க கண்காட்சியில் பிரதம அதிதியாக இன்று கலந்து கொண்ட போதே பிரதமர் இதனை தெரிவித்தார். தேயிலை, தெங்கு, ரப்பர் போன்றவற்றை விட இலங்கையில் உள்ள இரத்தினக்கற்கள் அதிக கிராக்கியினை பெற்றுள்ளன. இது அரசாங்கத்தின் வழிகாட்டுதல்களுடனும் பங்கேற்புடனும் தனியார் துறையினரால் முன்னெடுக்கப்படுகின்ற தொழிலாகும். அதற்கு நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்த முடியும் என்றும் பிரதமர் தெரிவித்தார். இரத்தினக்கல் மற்றும் தங்க ஆபரண தொழில்துறை தொடர்பான சட்ட விதிகளை திருத்தி அமைத்து அதனை மேம்படுத்துவதே நோக்கமாகும். அண்டை நாடுகளுக்கும் இந்த தொழில்துறையில் இணைந்து கொள்ள முன்வந்துள்ளதாக பிரதமர் இதன்போது மேலும் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் செய்திகள். தொடர்ந்து செய்திகள். எதிர்வரும் 5 போகங்களுக்குள் நாட்டின் நெற்செய்கை இரட்டிப்பாக்க காணப்படும் என அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார். அந்த இலக்கினை அடைந்து கொள்வதற்கு நெல் செய்கையில் பல்வேறு தொழில்நுட்பங்கள் அறிமுகப்படுத்தப்பட உள்ளன. நெற்செய்கையின் விளைச்சலை அதிகரிப்பதற்கான விசேட வேலை திட்டங்களும் நடைமுறைப்படுத்தப்படும் எனவும் கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர்கள் சந்திப்பின் போது அமைச்சர் தெரிவித்தார். காலநிலை மாற்றத்தின் தாக்கத்தினால் கடந்த சில ஆண்டுகளாக பயிர் சேதம் அதிகரித்துள்ளன. இலங்கை முட்டை மற்றும் பால் உற்பத்தியில் இதுவரையில் தன்னிறைவு அடைய முடியவில்லை என்றும் அமைச்சர் தெரிவித்தார். நாட்டின் சோளத்தின் தேவை 6 லட்சம் மெட்ரிக் டன்களாகும்.
முட்டை உற்பத்தியினை அதிகரிப்பதற்கான புதிய வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் 2 மாதங்களில் 160 இளைஞர் விவசாய தொழில் முனைவோர்கள் கிராமங்களுக்கு 16,000 கோழி குஞ்சுகள் வழங்கப்படவுள்ளதாகவும் இதன்போது அமைச்சர் குறிப்பிட்டார். சேவையில் ஈடுபட்டுள்ள நிலையில் பல்வேறு காரணங்களினால் சேவையில் இருந்து ஓய்வு பெற்ற அல்லது அங்கவீனமுற்ற இராணுவ வீரர்கள் ராஜாங்க அமைச்சர் பிரமித்த பண்டார தென்னக்கோடை சந்தித்துள்ளனர். அண்மையில் இடம்பெற்ற சந்திப்பில் இராணுவ வீரர்கள் தமக்கு ஏற்பட்டுள்ள பிரச்சினைகள் குறித்து ராஜாங்க அமைச்சரிடம் சுட்டிக்காட்டியுள்ளனர். வைத்திய சபை ஒன்றினால் அங்கவீனத்தை நிர்ணயம் செய்து தங்களுக்கு வழங்கப்படுகின்ற 10% கொடுப்பனவை 20% அதிகரிக்குமாறும் அவர்கள் ராஜாங்க அமைச்சரிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். அங்கவீனமுற்ற நிலையில் ஓய்வு பெற்ற இராணுவ வீரர்களுக்கான சம்பளம் மற்றும் கொடுப்பனவுகளை அவர்களின் வாழ்நாள் வரையில் வழங்குவதற்கும் அரசாங்கம் ஏற்கனவே பாரிய செலவினங்களை செய்து வருவதாக ராஜாங்க அமைச்சர் தெரிவித்தார். அங்கவீனமுற்ற இராணுவ வீரர்களின் மரணத்தின் பின்னர் குடும்ப உறுப்பினர்களுக்கு உரிய சம்பளம் மற்றும் கொடுப்பனவுகள் வழங்கப்படுகின்றன. எதிர்காலத்திலும் குறித்த கொடுப்பனவுகளை தொடர்ந்தும் வழங்கப்படும் என ராஜாங்க அமைச்சர் வலியுறுத்தினார். மருத்துவ காரணங்களினால் ஓய்வு பெற்ற இராணுவ வீரர்களின் சம்பளத்தில் முரண்பாடுகள் இருப்பின் அது குறித்து ஆராய்ந்து உரிய அதிகாரிகளுடன் கலந்துரையாட உள்ளதாகவும் ராஜாங்க அமைச்சர் பிரமித்த பண்டார தென்னக்கோன் இதன்போது தெரிவித்தார். தொடர்வது பிரதான செய்திகள். பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. புதிய விளையாட்டு சட்டம் அமைச்சரவையின் ஒப்புதலுக்காக சமர்ப்பிக்கப்படவுள்ளதாக அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். பாடசாலை ரக்பி வீரர்களை பாதுகாக்கும் வகையில் அவர்களுக்கு காப்புறுதி வழங்கப்படுவதாக அமைச்சர் குறிப்பிட்டார். வீர வீராங்கனைகளின் நலனை கருத்தில் கொண்டு அரசாங்கம் பாரிய அளவில் செலவிட்டு வருகின்றது. இதேவேளை இந்த வருடத்தில் இதுவரையான காலப்பகுதியில் இலங்கைக்கு சுமார் 10 லட்சம் சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளனர். இலவச விசா வழங்கும் முறை குறித்து ஆராய்வதற்காக நியமிக்கப்பட்ட குழுவின் அறிக்கை விரைவில் அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்படவுள்ளது. அதன் பின்னர் இலவச விசா வழங்கும் முறை நடைமுறைப்படுத்தப்படும் என அமைச்சர் தெரிவித்தார். இதன் மூலம் சுற்றுலாத்துறை விரைவில் வளர்ச்சியடையும். சுற்றுலா பயணிகளை இலங்கைக்கு அழைத்து வருவதற்கான உலகளாவிய ஊக்குவிப்பு வேலைத்திட்டங்கள் பலவும் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. அந்த வேலைத்திட்டத்தின் காரணமாக உலகின் முதல் 10 சுற்றுலா தலங்களில் இலங்கையும் இணைந்துள்ளது. பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. உங்கள் கவனத்திற்கு அரபிக்கடல் பிரதேசங்களுக்கு பயணிப்பதனை மறு அறிவித்தல் வரை தவிர்க்குமாறு மீனவர்கள் மற்றும் கடல்சார் தொழிலில் ஈடுபடுவோர்களுக்கு வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தல் வழங்கியுள்ளது. குறித்த கடல் பிரதேசங்களில் காற்றின் வேகம் மணித்தியாலத்திற்கு 70 முதல் 80 கிலோமீட்டர் வரை அதிகரித்து வீசக்கூடும். இதனால் குறித்த பகுதிகளில் கடல் கொந்தளிப்பாக காணப்படும். குறித்த கடல் பகுதிகளில் தற்பொழுது மீன்பிடி நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ள மீனவர்கள் உடனடியாக கரைக்கு அல்லது பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. இது உங்கள் கவனத்திற்கு. உலகச் செய்திகள். சீரற்ற காலநிலை காரணமாக இந்தியாவின் தலைநகரான புதுடில்லியில் அன்றாட நடவடிக்கைகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. தலைநகரில் நேற்று பெய்த கடும் மழையினால் பல வீதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. விமான சேவைகள் பலவற்றையும் தற்காலிகமாக இடைநிறுத்த இந்திய அதிகாரிகள் தீர்மானித்தனர். புதுடில்லியில் 220 மில்லிமீட்டர் அளவான மழை பெய்துள்ளது. 1901ஆம் ஆண்டின் பின்னர் ஒரே நாளில் பெய்த 2வது அதிக மழை வீழ்ச்சி இதுவாகும். குறித்த காலநிலை எதிர்வரும் சில நாட்களுக்கு தொடரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடனை இந்த வருடம் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதில் இருந்து விலகுமாறு நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகையின் தலையங்கத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்றைய தொலைக்காட்சி உரையாடல் நிகழ்ச்சியில் பைடன் நடந்து கொண்ட விதத்தின்படி இந்த கோரிக்கை விடுக்கப்படுவதாக தலையங்கத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதன்படி தமது நாட்டிற்கு செய்யும் சேவையாக
ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதிலிருந்து விலகுமாறு அந்த பத்திரிகை கோரிக்கை விடுத்துள்ளது. அபிவிருத்தி செய்திகள். ரயில்வே சட்டத்தை மீறியமைக்கான வழக்குகள் மற்றும் அபராதங்களின் மூலம் இந்த வருடத்தின் முதல் 6 மாதங்களில் 3 மில்லியன் ரூபாய் வருமானம் கிடைத்துள்ளதாக ரயில்வே பாதுகாப்பு அதிகார சபை தெரிவித்துள்ளது. பயணச்சீட்டின்றி பயணித்த 658 பேருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அதன்படி விதிக்கப்பட்ட அபராதங்களில் மாத்திரம் 20,25,826 ரூபாய் வருமானமாக ஈட்டப்பட்டுள்ளது. அத்துடன் இந்த காலப்பகுதியில் குறைந்த வகுப்புகளுக்கான பயணச்சீட்டினை பெற்று முன்னிலை வகுப்புகளில் பயணித்த 299 பயணிகளிடமிருந்தும் 9,33,702 ரூபாய் வருவாயாக ஈட்டப்பட்டுள்ளதாகவும் ரயில்வே பாதுகாப்பு அதிகார சபை தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். T20 உலகக்கிண்ண கிரிக்கெட் தொடரின் இறுதிப் போட்டி பிரிட்ஜ்டவுனில் தற்பொழுது நடைபெற்று வருகின்றது. தென்னாப்பிரிக்க மற்றும் இந்திய அணிகள் இதில் போட்டியிடுகின்றன. நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற இந்திய அணி முதலில் துடுப்படுத்த ஆட தீர்மானித்தது. அதன்படி முதலில் துடுப்படுத்தாடி வரும் இந்திய அணி சற்று முன்னர் வரை 11 ஓவர்கள் நிறைவில் 3 விக்கெட் இழப்பிற்கு 82 ஓட்டங்களை பெற்றிருந்தது. வர்த்தக செய்தி அனுசரணை. பட்டதாரியாகும் போது, திருமணத்தின் போது, குழந்தை பிறப்பின் போது மற்றும் 25வது திருமண ஆண்டு நிறைவின் போது 50,000 ரூபாய் வரை விசேட அனுகூலங்கள். மாதாந்தம் 12,500 ரூபாய் வீதம் சேமித்திடும் ஸ்ரீ சேவிங்ஸ் சாம்பியன்களுக்கு மேலும் பணப்பரிசுகள். பாணந்துறை நகர மண்டப வளாகத்தில் நடைபெற்று வரும் வாசனை மலர் கண்காட்சியும் விற்பனையும் நாளையுடன் நிறைவடைய உள்ளது. கண்காட்சி கடந்த 27ஆம் தேதி ஆரம்பமானது. இதனை களுத்துறை மாவட்ட வாசனை மலர் உற்பத்தியாளர்கள் சங்கம் ஏற்பாடு செய்துள்ளது. சுற்றுலா மற்றும் காணி அமைச்சுடன் இணைந்து பேராதனை பல்கலைக்கழகம் இதற்கான தொழில்நுட்ப ஆதரவை வழங்கி வருகின்றது. பட்டதாரியாகும் போது, திருமணத்தின் போது, குழந்தை பிறப்பின் போது மற்றும் 25வது திருமண ஆண்டு நிறைவின் போது 50,000 ரூபாய் வரை விசேட அனுகூலங்கள். மாதாந்தம் 12,500 ரூபாய் வீதம் சேமித்திடும் ஸ்ரீ சேவிங்ஸ் சாம்பியன்களுக்கு மேலும் பணப்பரிசுகள். பொருளாதார செய்திகள் அனுசரணை. வைக்க வேண்டாம் தங்கமே. இப்போது தங்கப்போனுக்கு அதிகூடிய முற்பணம் அலையுங்கள். 0115-880-400 LOLC ரன்சவி தங்க கடன் சேவை. பாதுகாப்பாக வைத்திருக்கும் நகைகளை அவசர தேவைக்கு வைக்கவிட 19,000 கோடி ரூபாய் பெறுமதியான திரைசேரி உண்டியல்கள் வெளியிடப்பட உள்ளன. அவை 91, 182, 364 நாட்கள் முதிர்ச்சி கொண்டவை. இதற்கான ஏலம் எதிர்வரும் புதன்கிழமை நடைபெறும் என இலங்கை மத்திய வங்கி அறிவித்துள்ளது. அவசரத்தில் அங்கும் இங்கும் வைக்க வேண்டாம் தங்கமே. இப்போது தங்கப்போனுக்கு அதிகூடிய முற்பணம் அலையுங்கள். 0115-880-400 LOLC ரன்சவி தங்க கடன் சேவை. பாதுகாப்பாக வைத்திருக்கும் நகைகளை அவசர தேவைக்கு வைக்கவிட அவசரத்தில் அங்கும் இங்கும் வைக்க வேண்டாம் தங்கமே. இப்போது தங்கப்போனுக்கு அதிகூடிய முற்பணம் அலையுங்கள். 0115-880-400 LOLC ரன்சவி தங்க கடன் சேவை. பாதுகாப்பாக வைத்திருக்கும் நகைகளை அவசர தேவைக்கு வைக்கவிட. காலநிலை அறிக்கை. மேல் சப்ரகமுவ வடமேல் மாகாணங்களிலும் கண்டி, நுவரெலிய, காலி, மாத்தறை மாவட்டங்களிலும் அடிக்கடி மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. உவா மாகாணத்திலும் அம்பாறை, மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் சில இடங்களில் மாலை அல்லது இரவில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு, வடமத்திய, வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை, ஹம்பாந்தோட்டை, மொனராகலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு 40 தொடக்கம் 50 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என திணைக்களம் வெளியிட்டுள்ள வானிலை அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. காலநிலை அறிக்கை கேட்டீர்கள். மீண்டும் தலைப்புச் செய்திகள். அரபிக்கடலின் கொந்தளிப்பு குறித்து எச்சரிக்கை. கந்தானே புனித செபஸ்தியார் தேவாலயத்திற்கான கண்காணிப்பு விஜயத்தில் ஜனாதிபதி ஈடுபட்டார். மாணிக்கக்கல் மற்றும் தங்க ஆபரண தொழில்துறை தொடர்பான சட்ட விதிகள் திருத்தி அமைக்கப்படும். நாட்டில் நெல் விளைச்சலை இரட்டிப்பாக்குவதற்கான வேலை திட்டம்.
அங்கவீனமுற்ற இராணுவ வீரர்களுக்கு வழங்கப்படுகின்ற உதவித்தொகையை 20% அதிகரிக்குமாறு கோரிக்கை. கடும் மழை காரணமாக இந்தியாவின் புதுடில்லியில் அன்றாட நடவடிக்கைகள் பாதிப்பு. T20 உலகக்கிண்ண கிரிக்கெட் தொடரின் இறுதிப் போட்டி தற்பொழுது நடைபெற்று வருகின்றது. எமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கை நாளை காலை 6 மணிக்கு ஒலிபரப்பாகும். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன.